பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் மாதர் சங்கத்துக்கு எதிரா ரிதன்யா மிக மோசமான முறையில இறந்திருக்காங்க. அவங்களுக்கு போராடாம மாதர் சங்கம் எங்க போனாங்க? கொக்கைன் கஞ்சா அடிச்சுட்டு மயக்கத்துல படுத்திருக்காங்களா இல்ல டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சிட்டு படுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் அளிக்கும் விதமா மாதர் சங்கம் கமிஷனர் ஆபீஸ்ல சீமான் அவர்களுக்கு எதிராக மனு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்ல இதுக்கு பதில் அளிக்கிற விதமாக சில பதில்களையும் சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த கேடிவி. 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல மாதர் சங்கத்துக்கு எதிரான சில வார்த்தைகளும் பெண்களுக்கு எதிரான சில வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி பேசியிருக்கிறதாக மாதர் சங்கம் அவருக்கு எதிராக ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிதன்யா மிகவும் மோசமான கொடுமையான நிலைமையில இறந்திருக்காங்க. இந்த மாதர் சங்கம் பெண்கள் முற்போக்குவாதிகள் இவங்க எல்லாம் எங்க போனாங்க? ரிதன்யாக்கு போராடாம கொக்கைன் கஞ்சா அடிச்சுட்டு மயக்கத்துல இருக்காங்களா இல்ல டாஸ்மாக வாங்கி குடிச்சிட்டு படுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள் எங்கேயே படுத்திருக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமா நேத்து மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போயிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல மேடைகளும் பல பொது இடங்களிலும் சீமான் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தும் விதமா தான் பேசியிருக்காங்க. கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் பெண்களை பேசியிருக்காரு. இதன் அடிப்படையில தான் ரிதன்யா இறந்திருக்காங்க. ரிதன்யாக்கு மாதர் சங்கமும் பெண்கள் முற்போக்குவாதிகளும் எங்க போனாங்கன்ற கேள்வி அவர் கேட்டுட்டு, இவங்கெல்லாம் கஞ்சாவும் கொக்கைனும் அடிச்சுட்டு மயக்கத்துல இருக்காங்களா இல்ல டாஸ்மாக் வாங்கி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதே இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமின்ற ஒரு பொண்ணை அவர் ஏமாத்தினாரு. அதுக்கு மாதர் சங்கம் குரல் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும் இந்த கமிஷனர் ஆபீஸ்லயே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசியல்ல தலைமை தாங்குவதற்கு ஆண் மகன் தான் வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு பிற்போக்குத்தனமா பெண்களுக்கு எதிராக சீமான் பேசியிருக்காரு. அப்போ எங்க ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவராகிய வாசுகி அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் அரசியல் கட்சி தலைவராகிய சீமான் அவர்கள் கட்சியிலும் நிறைய பெண்கள் இருக்காங்க. இவர் தொடர்ச்சியா இப்படி பெண்களுக்கு எதிரான பிற்போக்குவாதமான ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்காரு. அந்த கட்சியில இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையானே நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல மேடைகள்ல பேசிட்டு இருக்க சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன பண்ணாரு அதை பத்தி மட்டும் பேசவே மாட்டாரு. ரிதன்யாவுக்கு எதிராக குரல் கொடுக்காம மாதர் சங்கம் எங்க போச்சுன்னு கேக்குறாரே சீமான், அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா நாங்க எங்க இருந்தோம்ன்ற எல்லா சமூக ஊடகங்களும் பார்த்துட்டு தான் இருக்கு. ரிதன்யா இறந்த மறுநாள் அங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாதர் சங்க தலைவர்களும் மாவட்டத்தை சேர்ந்த மாதர் சங்க உறுப்பினர்களும் எல்லாம் சேர்ந்து ரிதன்யாவோட அப்பா அம்மாக்கு ஆறுதல் தெரிவிச்சோம். அது மட்டும் இல்லாம மறுநாள் திருப்பூர்ல பெரிய போராட்டத்தை நாங்க நடத்தணும். இது எல்லா ஊடகங்களையும் பரவிட்டு தான் வந்துச்சு. இது சீமான் அவர்கள் பார்த்தாரா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பேசினதுக்கு எதிராக கமிஷனர் அவர்கள் திரு சீமான் அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும். அவர் ஒட்டுமொத்த பெண்களை குறித்தும் மாதர் சங்கத்தை குறித்தும் ரொம்ப இழிவா பேசியிருக்காரு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் நாங்க டிசியை பார்த்துட்டு திரு சீமான் அவர்கள் மேல மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாதர் சங்கத்தை பார்த்து இவர் கேட்கறதுக்கு 1% கூட இவருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. சீமான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் குற்றவாளின்னு சொன்னாங்க. மாதர் சங்கம் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க போராடி இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க பேசினதுக்கு அப்புறம் கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. 9 பேரும் தண்டனை கிடைத்து இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. இதுக்கு பெரிய முக்கியமான காரணமே மாதர் சங்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பேசுற சீமான் ரிதன்யா வரதட்சணையால இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களை கேட்கிற சீமானும் வரதட்சணை கொடுமையில புடிச்சு அவரையும் உள்ள போட்டுதான் ஆகணும், அவர் மேலேயும் இந்த வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் ஒரு மீடியால ஒரு மீட்டிங்ல என்ன பேசியிருந்தாருன்னா, என்னோட மனைவியோட அம்மா கிட்ட 85 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த நிலத்தை நீ எனக்கு வாங்கி கொடு, நான் விவசாயம் பண்ணி சாகுபடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப என் மனைவி என்னால அதை வாங்கி தர முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்களே கேட்டுக்கோங்க எங்க அம்மா கிட்டன்னு சொன்னாங்க. ஆனா என் மனைவி அதை அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தே
ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் அந்த இடத்துனால எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இததான் வன்மையா கண்டிச்சு மாதர் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது இடத்துல ஒரு இடத்தை கேட்டு தன் மனைவி கிட்ட கேட்டு சண்டை போடுறாருன்னு சொல்றதே ஒரு வரதட்சணை தான். அப்ப சீமான் அவர்கள் மீதும் வரதட்சணை கொடுமை கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, போலீஸ் விசாரணையில இருந்த அஜித்குமார் வீட்டுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரா? என்ன சீமான் நடிப்பா அப்படின்ற ஒரு வீடியோவை விஜயலட்சுமி அவர்கள் நேத்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்றத பத்தி பார்க்கலாம். போலீஸ் விசாரணையில இறந்த அஜித்குமார் வீட்டுக்கு போய் நாம் தமிழர் கட்சி சீமான் ஆறுதலா? என்ன சீமான் நடிப்பா? நடிப்பா? எங்க அக்காவை தெரியுதாடா? எங்க அக்காவை தெரியுதா? பேரலிசிஸ் ஆகி 4 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறாங்களே, எங்க அக்காவை தெரியுதா? 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு உங்ககிட்ட நாங்கள் நின்னோமேடா. இன்னைக்கு அஜித்குமாரோட அம்மா கதற மாதிரிடா எங்க அம்மா கதறினாங்க. என்னடா பண்ண எங்க குடும்பத்தை? என்ன பண்ண? இன்னைக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னைய கதற விட்டுருக்கிறியா? தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு, அவனை நம்பவே நம்பாதீங்க. என்னைக்கு அவன் எனக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டினானோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவன் என்ன மாதிரி ஒரு நாயின்னு சொல்லிட்டு. யாருக்கும் அவன் எந்த உதவியும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் தான் ₹1 கூட அப்படி எடுத்து கொடுப்பான். அதனால் இன்றைக்கி நான் மக்கள்கிட்டலாம் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இந்த உயிரை பெங்களூரில் நான் வச்சுட்டு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஒத்தாசைக்கு எனக்கு யாரும் கிடையாது. காலையில் இந்த குழந்தைய எழுப்பி குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு கொடுத்து சமைச்சு எல்லா வேலையும் ஒரு தாயாக 4 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கா பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டினா? அதனால் மக்கள்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? நம்பவே நம்பாதீங்க. அவனோட எந்த ட்ராமாவையும் நம்பாதீங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எனக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுதுன்னு. அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி கருணைன்றலாம் இருந்துச்சுன்னா இந்த உயிரை பார்த்துருக்கும் போது அவனுக்கு கருணை வந்திருக்கணும். அதனால் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னு, அவனை நம்பவே நம்பாதீங்க. என்னோட பாவம் என் குடும்பத்தோட பாவம் இருக்கு இல்லையா, அதை அவனை சும்மா விடவே விடாது. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். இப்படி மாதர் சங்கத்துக்கு எதிராக திரு சீமான் அவர்களும் சீமானுக்கு எதிராக மாதர் சங்கமும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கு பதிவு செய்ய போறோம்னு சொல்லிட்டு மாதர் சங்கமும் சொல்லி டிசி அவர்கள் கிட்ட மனுவும் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய காலத்துல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பொறுமையா பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.